சின்னதாக ஒரு டோக்லா. சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிட்றதுக்கோசரம் டோக்லா பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்க, இந்த கப்பால் ஒரு கப்பு தயிர் விட்டுக்கிறேன் நான். அதே கப்பால் ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். 3 கப்பு தண்ணி விட்டுட்டேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ விஸ்கால நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு டம்ளர் 1 கப்பு தயிர், 3 கப்பு தண்ணி, இதால் 1 டம்ளர் ரவை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்ப்பா. இன்னும் ஒரு அரை கப்பு ரவை போட்டுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம்ப்பா. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும்பா. இந்த அளவு திக்காக கரைச்சிக்கோங்க. மூடி வச்சுட்றேன். இப்போ கொஞ்சம் நாய் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டோம்ப்பா. ஒரு 3/4 ஸ்பூன் ஈனோ சால்ட்டு போட்டுக்கிறேன்ப்பா. ஒரு அரைக்காண்டி ஆயில் விட்டுக்கிறேன்ப்பா. நல்லா கலக்கி விட்டுடலாம்ப்பா. நல்லா கலக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம்ப்பா. நல்லா கலக்கிட்டு வச்சுட்டு இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக விட்டுக்கலாம்ப்பா. இதில் விட்டுருக்கேன் பாருங்க. ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்றேன். இப்போ இதில் வச்சுட்டேன். இதில் லைட்டாக பெப்பர் பொடி தூக்கலாம்ப்பா. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தூக்கலாம்ப்பா. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம்ப்பா. அதுக்குள்ளே சைடில் டோக்லாக்கு சைட் டிஷ் பண்ணிடலாம்ப்பா. சட்னி ஒன்று பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுப்பா. மிளகா வந்து 5 மிளகாயும் நல்லா வெந்துக்கிட்டுப்பா. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வரேன். இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். 2 சீரகம் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இது நல்லா வெந்துவிட்டு பார்க்கலாம். வரமிளகா, வேர்க்கடலை, பூண்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் எல்லாம் போட்டுருக்கேன்ப்பா. பாதியாக அரைச்சிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். அரைச்சுட்டேன். தாளி போட்டு கரைக்கிறேன்ப்பா. இப்போ இதை பீஸ் போட்டுடலாம்ப்பா. இப்போ இதில் தாளிப்பெல்லாம் கொட்டியாச்சுப்பா. கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ பீஸ் போட்டதெல்லாம் எடுத்துடலாம்ப்பா. எல்லாம் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். வேறு தட்டில் எடுத்துக்கலாம்ப்பா. சட்னியும் டோக்லாவும் ரெடி ஆகிடுதுப்பா. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். பாய்.